வணக்க மக்களே. ஸோ நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம பாபநாசம் பக்கத்தில் இருக்கிற தலையணைன்னு சொல்கிற ஒரு அருவி. அப்படியே நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம பாபநாசம்னு சொல்கிற இடத்துல இருக்கிற தலையணைன்னு சொல்கிற அந்த டேம் தான். இது தடுப்பணைன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக என்னடானா, நம்ம மலையிலேருந்து வர அந்த தண்ணி வந்துட்டு அகஸ்தியர் ஃபால்ஸ் வழியாக வர தண்ணி தான் இது. நிஜமாவே ரொம்ப க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கே, உங்களுக்கே தெரியும். ஆனால் ரொம்ப ஃபோர்ஸாகவும் இருந்துச்சு. நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் சேஃப்டின்னு சொன்னால் அவ்வளோ பெருசாக கிடையாது. ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக போயிட்டு நம்ம சேஃப்டியாக உட்காந்து எங்கேயாவது குளித்தோன்னா ரொம்ப சேஃபாக குளிக்கலாம். இந்த தலையணைன்னு சொல்கிற இந்த அணைக்கட்டை என்னைக்கு எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னா 1935 வருஷம் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷம் பழமையான ஒரு இடம் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இங்கேருந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் அப்படியே நடந்து போகிற மாதிரியே கீழே வந்துட்டு அந்த செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஸ்லிப்பெல்லாம் ஆகாது. ஏன்னா அது உள்ள காங்கிரீட் கல் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்லிப் ஆகாத மாதிரியே நிறைய ஜல்லியாக இருக்கும். அதனால் நம்ம நடக்கிறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நடக்கணும். இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே நம்ம நடக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் ஆனால் தண்ணியெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்துட்ருக்கோம். நானுமே இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே நடந்து போயிட்டு ஃபுல்லாக போயிட்டு அங்கே சுற்றிட்டு வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஸோ நானும் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். பாருங்களேன் அந்த அருவியோட அழகு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த பக்கம் தண்ணி நிறைய இருக்கும். அந்த தண்ணியோட ஆழமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பக்கத்தில் ஃபுல்லாகவே பாறைகள் கல் இந்த மாதிரி நிறையவே இருக்கும். நான் இந்த பக்கமே உங்களுக்கு காமிக்கிறேன். செம்ம ஆழமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆள் இருக்கிற ஒரு ஹைட்டில் இருக்கும். கிட்டத்தட்ட 15-20 அடி இருக்கும் ஆழம். ஸோ ஃபேமிலியாக நிறைய பேர் வெக்கேஷன் டைமில் போகிற இடத்துல இதுவும் ஒன்று. ஆக்சுவலாக பாபநாசம் குற்றாலம் இதெல்லாம் எப்படின்னா ஃபால்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதுதான் அந்த தண்ணி ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருக்க அந்த அணைக்கட்டுன்னு சொல்கிற இடம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்துட்டு ஆக்சுவலாக அந்த நடந்து போகிற இடம் வந்துட்டு ஃபுல்லாகவே சின்ன சின்ன ஜல்லிகளாக இருக்கும். இது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் ஆக்சுவலாக நம்ம வரோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக பாபநாசத்துலேருந்து வரணும் அப்படின்னா இந்த வழியாக தான் நடந்து நம்ம உள்ளே வர மாதிரி இருக்கும். சில சேஃப்டிக்காக சில நேரம் அந்த கேட்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு இங்கேருந்து பாஞ்சு போவோம். நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் அங்கங்கே குரூப்பாக குளிச்சுட்ருப்பாங்க. ஸோ ஃபேமிலியாக குளித்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல இடம் அது. நிறைய இடத்துல செக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் ஃபுல்லாகவே பாட்டிலாம் கொண்டு போய் குடிச்சிட்டு உள்ள தண்ணியில் போய் விளையாடிட்டு அவங்க சேஃப்டியாக இல்லாமல் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுக்காகவே நிறைய இடத்துல பிளாக் பண்ணி போலீஸ் செக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன்.